அதாவது நம்ம ஆழ் மனசில் என்ன நாம் நினைக்கிறோமோ இல்லை என்ன நினச்சிட்ருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு கேரியரில் நடக்கும். இன்றைக்கி நாம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அதற்கு காரணம் நம்மளோட ஆழ்மனம் தான். ஆழ் மனசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வலைகள் இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்குது. இந்த ரெண்டும் இணைஞ்சதுன்னா அந்த இறை சக்தியின் அதிர்வலைகளோடு சேரும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக நடக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இதுதான் முதல் வழி. இப்போ ரெண்டாவது வழி ஒன்று பார்க்கலாங்க. ஒரு மந்திர சொல் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு நிலைமையுமே நமக்கு சரிசமமாக பார்க்கணும். மேலே போனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், கீழே வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பிடிக்குமோ அதை ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். அந்த ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன அதிர்வலைகள் இந்த இறைத்தன்மையோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகும். முதல் விஷயம் அஃபர்மேஷன். ரெண்டாவது விஷயம் எந்த மனநிலை அப்ஸ் அண்ட் டவுன் எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை ஆழ் மனசில் பதிகிற அளவுக்கு சொல்லுங்கள். மூணாவது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்கள் உடலுக்கோ மற்றவர்களுக்கோ தொந்தரவு இல்லாமல் டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ மனதளவில் சிறப்பாக செயல்படுத்துங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை நம்ம வீடியோவில் விவாதிக்கலாம். அதாவது நம்ம மனசுக்கு ரீசார்ஜ் தேவையா இல்லையா? என்னங்க கேள்வி அப்படின்னா, உண்மைங்க. ஒரு செல்லுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். அந்த ரீசார்ஜ் இல்லைன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன், நம்ம பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட நம்ம போயிடுவோம். ஆனால் செல்லுக்கு சார்ஜ் இருக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அந்த செல்லுக்கே சார்ஜ் தேவைப்படும் பொழுது நம்ம மனசுக்கு சார்ஜ் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. உதாரணத்தோடு நான் சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. அந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 3 வழிகள் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 3 வழிகளை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ 100% நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும். இதுதாங்க உண்மை. செயல்படுத்தி பாருங்கள். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு அற்புதமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே சிறப்பாக போகலாங்க. ஒரு செல்லுக்கே சார்ஜ் தேவைப்படும் பொழுது நம்ம மனசுக்கு சார்ஜ் தேவையா இல்லையா? இதுதான் கேள்வி. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளோட அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னை எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்னோடய உடம்பு தான். உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது உங்களோட உடம்பு தான். ஓகேங்களா? ஸோ அந்த உடலில் பார்த்திங்கன்னா உயிர்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. உயிர் நமக்கு தெரியும். இப்போ உடம்பு செத்து போயிட்டான்னா இறந்துட்டான், அது பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மனசுன்னு ஒன்று நம்ம உடம்பில் இருக்குங்க. ஓகேங்களா? இல்லை எனக்குள்ளே இருக்குது. அந்த மனசு பார்த்திங்கன்னா மனசில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்மனம். அதாவது நம்ம ஆழ் மனசில் என்ன நாம் நினைக்கிறோமோ இல்லை என்ன நினச்சிட்ருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு கேரியரில் நடக்கும். இன்றைக்கி நாம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அதற்கு காரணம் நம்மளோட ஆழ்மனம் தான் அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்களுக்கு இது புரியுதா? புரியல. இன்னும் சொல்ல போகிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நமக்கு உடல் நலமாக இல்லை, ஒரு வருத்தமாக இருக்குது. இது இயற்கை. ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் நினச்ச சம்பளம் வரல, இல்லை சரியான இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது. நம்ம பசங்க நம்ம சொல் பேச்சை கேட்குறதில்ல. இப்படி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன், அந்த படிப்பு படித்தா பரவாயில்லன்னு நினச்சேன், ஆனால் அது படிக்கலை, அதனால் என் மனசில் ஒரு வேதனை இருக்குது. என் கணவர் இப்படிலாம் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், என் மனைவி இப்படிலாம் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஒரு வெறுப்பு. எங்கள் மாமியார் இப்படி இருக்கணும், என் மருமக இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கம். ஸோ இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு வருத்தமோ வேதனையோ ஒரு துக்கமோ நடக்குது. ஒரு பிஸ்னஸ் செய்வோம், நம்ம ஒன்று நினச்சி செஞ்சுருப்போம், ஆனால் நம்ம எதிர்பார்த்த லாபம் வரல, உடனே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இல்லை யார் காரணம்? நம்மளாம் என்ன தெரியுங்களா சொல்கிறோம், என் பார்ட்னர் சரியில்லை, எங்கள் மிஸ்ஸஸ் இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஓனர் இந்த மாதிரி செஞ்சுட்டான், எனக்கு கீழே வேலை செய்கிறவன் இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் இப்படி பண்ணதுனால தான் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், என் மருமக சரியில்லை, என் பையன் ரொம்ப நல்லவன் தான் இப்படின்னு சொல்லி காரணத்தை மற்றவங்க மேலேயே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இது காரணமே கிடையாது. நம்ம ஆழ் மனசில்
என்ன சிந்தனை, என்ன செயல்பாடுகள் நம்ம மனசில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட ஆழ் மனசு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இதுதான் உண்மை. அப்போ நான் அப்படி நினைக்கவே இல்லை சார், லாபம் வரும்னு தான் சார் நான் தொழில் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த இழப்புக்கள்லாம் எதுவும் நடக்காமல் 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஆழ் மனசை நீங்கள் டியூனப் பண்ணி வச்சுருக்கணும். எதுக்காக டியூனப் பண்ணணும்? ஆழ் மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலைகள் இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்குது. இந்த ரெண்டும் இணைஞ்சதுன்னா, பிரபஞ்சம்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, ஒரு இறைவன்னு சொல்லலாம், இல்லை இயற்கைன்னு சொல்லலாம், அல்லது பிரபஞ்சம்னு சொல்லலாம். அந்த இறை சக்தியின் அதிர்வலைகளோடு சேரும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக நடக்கும். ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, நல்ல லாபம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். நாம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நடக்கும். இந்த படிப்பு நான் படிக்கலான் இருக்கேன், நடக்கும். இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், நடக்கும். எப்போ? அந்த எண்ண அதிர்வலைகள் இந்த இறைசக்தி அல்லது பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது உங்கள் எண்ண அதிர்வலைகள் பாசிட்டிவாக இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அந்த இறைத்தன்மை உங்களுக்கு உணர்த்தும். அதை செஞ்சீங்கன்னா 100% ரிசல்ட் சக்ஸஸாக இருக்கும். இதுதாங்க உண்மை. அதாவது என்னென்னா, ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். எப்போ வரலாம்? நீங்கள் உங்களோட எண்ண அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த கனெக்ட் ஆகிற ப்ராசஸ் சொல்கிறேன் இல்லைங்க, இதுதான் நம்ம மனசுக்கு நம்ம செஞ்சுக்கிற சார்ஜ், ரீசார்ஜ். இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம மனசுக்கு ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும். நம்ம நினைக்காதது எதுவுமே நடக்காது. இதுதாங்க உண்மை. ஃபஸ்ட் விஷயம், நான் எந்த மாதிரி மனசுக்கு சார்ஜ் பண்ணணுன்னாங்க, முதல் விஷயம் உங்கள் ஆழ் மனசில் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆழ் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அங்கே தெளிவாக இருக்கணும்னா என்ன நான் செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டியது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்னங்க? ஒரு உறுதிமொழி, ஒரு செல்ஃப் டாக். அதாவது பாசிட்டிவாக சொல்லணும். நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஐயோ இந்த பிஸ்னஸில் நஷ்டம் வந்துடக்கூடாது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், இந்த பொண்ணு எப்படி எங்கள் அப்பா அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களோ தெரியல, அப்படிங்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் நிறைய மனசில் வச்சுருக்கிறதுனால தான் அதே சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், பாசிட்டிவிட்டியாக நினச்சிக்கங்க. எனக்கு இது கிடச்சிருக்கு, இந்த இறைத்தன்மை எனக்கு அற்புதமாக கொடுத்துருக்கு, நான் நலமாக இருக்கேன், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், எனக்கு அற்புதமான வருமானம் வந்துட்டுருக்கு, நான் அற்புதமான பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன், இறைவனர்களால் நான் அற்புதமான வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை உங்கள் ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அஃபர்மேஷன்னு சொல்லி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணல, மனசில் ஏகப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு துக்கம் இருக்குன்னா அது பயமாக வந்து நிற்கும். அந்த பயத்தை தூக்குனா தான் நம்ம எண்ண அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் அல்லது இந்த இறைத்தன்மையோட அதிர்வலைகளோட மிங்கிளாகி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். அதற்கு முதல் படி அஃபர்மேஷன். ஸோ நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அஃபர்மேஷன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, சிறப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அதை செயல்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, சார் இவ்வளோ நாளாக நான் அப்படி இருந்துட்டேன் சார், என்ன செய்கிறதுனே தெரில, எனக்கு பய உணர்வு இருக்குது, அவங்க மேலே கோபம் இருக்குது, எங்கள் மாமியார் மேலே வருத்தம் இருக்குது, என் வேலை செய்கிற இடத்துல அவனை நினச்சாலே எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி 4 ப்ராசஸ் வீடியோ போட்டிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம். அற்புதமாக உங்கள் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் அந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா 100% உங்களோட எண்ண அதிர்வலைகள் இறைத்தன்மையோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆச்சுன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, நடக்க முடியாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், உங்கள் மேலே ஒரு அவமானம் நிறையா பட்டுட்டீங்க, உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸில் பயங்கர லாஸ், எது வேணால் நடந்திருக்கட்டும், நீங்கள் அந்த அஃபர்மேஷனை பாசிட்டிவாக செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் எண்ண அதிர்வலைகள் இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அற்புதமாக நடக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இதுதான் முதல் வழி. இப்போ 2வது வழி ஒன்று பார்க்கலாங்க. ஒரு மந்திர சொல் அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்திர சொல் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மலாம் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது எக்ஸிபிஷனுக்கு போயிருப்போம். எக்ஸிபிஷன்னொன்று என்ன ஞாபகம் வருங்க? அந்த உயரமான ஒரு ராட்டினம் இங்கேருந்து அப்படியே மேலே போகும், அப்புறம் கீழே வரும். அந்த ராட்டினம் வந்து அவசியம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன பண்ணுவோம், ஃபேமிலியோட போயிருப்பீங்க, ரிலேட்டிவ்ஸோடு போயிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்க கவுண்டரில் நின்று, அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது 2 ரூபா, ஒருத்தருக்கு 2 ரூபா, ஒரு 5 பேர் போகலாம், 6 பேர் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினத்தில்
இந்த பக்கம் 2 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் 2 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் இருக்கும். டிக்கெட் வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அங்கே உட்காந்துக்கலாம். 4 பேர் தான் ஒரு இதில் உட்கார முடியும். அப்படி கொஞ்சம் மேலே தூக்குவாங்க, அடுத்த 4 பேர் வருவாங்க. அப்படியே அது மூவ் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மேலே இருப்போம். இனி ஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் எல்லாருமே அந்த சீட்டில் உட்காரணுங்கிறதுனால 1 அடி 2 அடி 3 அடின்னு அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். உயரத்தில் போயிடுவோம். இனி சுற்றவே ஆரம்பிக்கல. அந்த ஆளுங்களை உள்ளே ஏற்றுறதுனால நம்ம ஒரு பாயிண்டில் மேலே இருப்போம். நம்மளோட மனசு என்ன சொல்லும், ஆஹா நம்ம வானத்தையே நம்ம தொட்டுட்டோம், ஆகாயம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, பரவாயில்லையே ரொம்ப சூப்பராக இருக்குது, கீழே இருக்கிறவங்களாம் பாரு எல்லாம் சின்ன சின்னதாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அதே மனசுக்குள்ளே ஒரு பய உணர்வு வரும். ஐயோ நம்ம மேலே வந்துட்டோமே, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, உங்கள் எதுக்கால உங்கள் நண்பர்களோ யாராவது வந்திருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் பயப்படாத, கீழே போனால் சரியாயிடும், கீழே போனால் நம்ம சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சின்ன வயசில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மேலே போகும் பொழுது கீழே வந்தால் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம மனசில் இருக்கும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது ஒரு வாழ்க்கையின் முக்கியமான தத்துவம். புரிஞ்சுக்கிங்க. சின்ன வயசில் ஒரு மிக உயர்ந்த உயரத்துக்கு நம்ம போயிட்டோம். அந்த நேரத்தில் நமக்கு பயம் வரும். ஒரு பயம் வரும் பொழுது ஒரு பதட்டம் வரும். அப்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, கீழே பாரு, கீழே நம்ம வந்துட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க. காலகட்டம் மாறுது. இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னாங்க, நம்ம மனிதர்களோட மனநிலை ஒவ்வொரு பருவத்துலேயும் மாறுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறோம். ஞாபகமாக கேளுங்க. நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம், ஒரு இடத்துல நல்ல வேலை செய்கிறோம், நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லோரும் போனால் வணக்கம் சொல்லுவாங்க, என்ன சார் வேணும்பாங்க, டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் அந்த இடத்துல கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க. அதே ரிட்டையர் ஆனீங்க, அந்த பக்கம் போனாலே யாருமே மதிக்க மாட்டாங்க. இது உண்மை. அந்த டீ கடைக்காரர் பார்த்தா சொல்லுவார், என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க, ரிட்டையர்ட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அந்த பழைய ஆஃபீஸ் பக்கமே போகிறதில்ல. இது வேலைக்கு மட்டும் இல்லைங்க, வேலை, பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு உறவு முறையில் எல்லாமே பாருங்கள், டாப்பில் இருக்கும்போது ஒரு கெத்தாக இருக்கும். அதை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம்னு வச்சிங்களேன், நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது பெரிய வயசு வரும்பொழுது, உயரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். கீழே வந்துட்டோம்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இதே குழந்தை பருவத்தில் மேலே வரும்பொழுது கஷ்டமாக இருக்கும் ராட்டினத்தில், கீழே வரும்பொழுது மனசு சந்தோஷமாக இருக்கும். இதுதாங்க மனிதனுடைய இயல்பு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 நிலைமையுமே நமக்கு சரிசமமாக பார்க்கணும். மேலே போனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், கீழே வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்கிறேங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, இறைவனர்களால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தை போதுங்க, நம்ம மனசை 100% ரீசார்ஜ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ 2 விஷயங்களை பார்த்தோம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது, ஆனால் நம்ம செயல்படுத்துகிறதே இல்லை. நமக்கு பிடிச்சதை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷமாவது செயல்படுத்துங்க. இதுவே போதுங்க, நம்ம மனசுக்கு ஒரு சார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். மனசு சூப்பராக ரீசார்ஜ் ஆகிடும். நம்மளோட எண்ண அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அல்லது இந்த இறைத்தன்மை அதிர்வலைகளோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். என்ன சார் புரியல அப்படிங்கிறீங்கன்னா, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள், பாட்டு பாடுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், டான்ஸ் ஆடுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ட்ராயிங் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எழுதுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பேசுகிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும். செஸ் விளையாடுறது ஈஸியாக இருக்கும், ஓடுறது ஈஸியாக இருக்கும், வாக்கிங் போகிறது, ஒரு ட்ராவலிங் போகிறது, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்கும். ஒருத்தருக்கு பாட்டு கேட்குறது இனிமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு கிட்டார் வாசிக்கிறது, ஒரு வயலின் வாசிக்கிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம கற்றுக்கிறது, எல்லாமே அவங்கவுங்களுக்கு அந்த சின்ன வயசில் அந்த பாட்டு பாடினாங்கன்னா அந்த ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அந்த டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இது நான் பண்ணக்கூடாது, மாமியார் வீட்டில் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுறோம். நம்மளோட ஃப்ரெண்டை பார்த்தேங்க, அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போதுமாக ப்ளே பண்ணுவார். நான் அன்றைக்கி வீட்டுக்கு போயிருந்தேன், கேட்டேன், அதெல்லாம் எங்கடா தொடுறதே இல்லைடா, அதை பற்றி சிந்தனையே இல்லை அப்படிங்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒவ்வொரு தேவைகள். ஒரு பாட்டு கேட்டால் அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் வரும், அந்த மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது அதை செயல்படுத்துங்க. நான் சொல்கிறது
நீங்கள் உடனே இப்படி கேட்கக்கூடாது, சார் எனக்கு தண்ணி அடிக்க பிடிக்கும் சார் அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது உங்கள் மனசை பாதிக்காமல், உடல் பாதிக்காமல், மற்றவங்க மனசும் புண்படாத என்ன செயல்கள் செஞ்சால் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுமோ அதை செய்யுங்க. 100% இந்த வார்த்தையை கவனிச்சிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பிடிக்குமோ அதை ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. தலையே போனாலும் பரவாயில்லைங்க, அந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். அந்த ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன அதிர்வலைகள் இந்த இறைத்தன்மையோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவைகள் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அற்புதமாக நடக்கும். இந்த 3 விஷயத்தில் எதையாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அற்புதமாக ட்ரை பண்ணுங்கள். முதல் விஷயம் அஃபர்மேஷன். 2வது விஷயம் எந்த மனநிலை அப்ஸ் அண்ட் டவுன் எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை ஆள் மனசில் பதிகிற அளவுக்கு சொல்லுங்கள். 3வது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்கள் உடலுக்கோ மற்றவர்களுக்கோ தொந்தரவு இல்லாமல் டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ மனதளவில் சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா மிராக்கிள் நடக்குங்க வாழ்க்கையில். உங்கள் தேவைகள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்குண்டானதை பாசிட்டிவாக 100% நடக்கும். அதே மாதிரி நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். எது நடந்தாலும், அப்ஸ் நடந்தாலும் சரி, டவுன் நடந்தாலும் சரி, அது எப்படி நம்ம அதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம், எப்படி செயல்படுத்தினா நம்ம மன உணர்வு பாசிட்டிவாக இருக்கும், இதில் எப்படி நமக்கு ரிசல்ட் சூப்பராக சக்ஸஸாக வருங்கிற ஒரு தெளிவு உங்கள் மனசுக்கு தெரியும். இந்த 3 விஷயங்களை செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் எந்த தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் அடித்து தூக்கலாம். உண்மையாக செயல்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.